சிரிச்சு சிரிச்சு சொன்னா என்ன சொன்னான்னா, ஒரு பெண் சிங்கத்துக்கு காமம் ஏற்பட்டது. ஏன்னா ஒரு நரிய போய் வரிக்குமாது ஞானக்கு காமம் ஏற்பட்டால் ஒரு கழுதையை போய் வரிக்கும் போது, ஒரு பசுமாட்டுக்கு காமம் ஏற்பட்டது. ஏன்னா கவயத்தை போய் காட்டு போத்த போய் இது வலிக்குமாது. காட்டு போத்துன்னு சொல்றது எருமையில, அது யானையை குத்திவிடும், குதிரையை குத்திவிடும். அது அதை போய் வலிக்குமாது. கவயம் சும்பனுக்கு சொல்லி அனுப்பிச்சார், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்னோட சண்டை போடு, இல்லன்னா பாத்தாளத்துக்கு போயிடு, இந்த ஊர சொர்க்கத்தை விட்டுட்டு போயிடுனாலாம். பரபரதா இருந்தா இதே க்ஷணத்துல பரபண்ணம் இல்ல, அவனை விட மாட்டேன்னாலாம். பாத்தாளம் இப்படி சொல்லி அனுப்பிச்சார். கலகப்பிரியன்னா நீ கலகத்தை உண்டு பண்றவள், நீ சாமான்யமான ஸ்திரீ இல்ல. இப்படி சொல்லி அனுப்பிச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா சும்பம்? உன்னை எதையும் பண்ணிவிடுவோம். நானா நானே உன்னை அழிச்சு விடுவேன். நானாம் உடனே சொன்னாள், வில்லாடிகள் இப்படி பேச மாட்டான்டா, காரியத்துல என்ன காட்டுவான்? வில்லாடியா இருந்தா தன்னுடைய சக்தி என்ன காண்பிக்கணும். என்னதுக்குடா முட்டாள்தனமா இப்படி பேசுறேன்னால அம்பாள் பானத்தை எடு, வில்ல எடு, இதற்கவா யமலோகத்துக்கு ஒன்னு அனுப்பிச்சு விடுறேன், யமனை போய் நீ பார்க்கலாம். நாளாம் ஆகாசத்திலிருந்து தேவதைகள் எல்லாம் புஷ்பத்தை வருஷிச்சு ஜெயா விஜய் பவான் அம்பாளே தாம் ஸ்துவந்தோ ஜயேத்யோஜோ தேவீம் சக்ரபுரோகமரிகம் கிருஹ்ய சர்வலோகமயம் திருடம். உடனே கும்பரலோச்சனுக்கும் அம்பாளுக்கும் அபாரமான யுத்தம். இந்த யுத்தத்துல அவனுடைய தேர்கள் எல்லாம் உடைச்சாள். பரிகம்னு சொல்லி ஒரு பெரிய ஆயுதம், அது அரவண கதவுக்கு தாப்பால் போன தாப்பால், அது மாதிரி இருக்கும். அந்த ஆயுதத்தை எடுத்துதான் தேர் போன உடனே அப்படி குதிரை விரையெல்லாம் போயிடுத்து அந்த உடஞ்சு போன தேர்ல போய் நின்றுண்டு இந்த பெரிய பரிகம்ங்கிற ஆயுதத்தை எடுத்து வீசினானாம். அவன் கையில பரிகத்தை எடுத்துன உடனே அம்பாள் ஆயுதம் போடலையா, கும்னு சொன்னாலாம். பஸ்மசாத்தா பண்ணிவிட்டாள். தூம்ரலோச்சன வதம் பண்ண அழக பார்த்துட்டு புஷ்பத்தை கொட்டினாளாம். தூம்ரலோச்சன வதம் பண்ணணுமே அம்பாள்னு கவலைப்பட்டிருக்காள் தேவர்கள்லாம். ஆகாசத்திலிருந்து புஷ்பத்தை கொட்டினாளாம். ஆட்கள்லாம் அசுராள்லாம் மிஞ்சின பசங்க ஓடினான் சும்பன் சும்பங்கிட்ட. ஏன்
நீங்க ஓடி வரே தூம்ரலோச்சனம் மல்லியே நானா அவனுக்கு ஸ்ராத்த திதி மாறி போச்சு நானாம் கொதோ அழிச்சுன்னு வரலன்னு வர கேக்குறானா இவன் சிசுபாலம் கேட்டா போல ஏன் அவளை அழிச்சுன்னு வரல தூம்ரலோச்சனன் எங்க போயிட்டான் அந்த ஸ்திரீயை எங்க கொண்டு வரலன்னு கேட்டானாம் சும்பன் யாரு சங்கநாதம் பண்றாள்னு கேட்டானா அம்பாள் சங்கநாதம் பண்றாள் ஜெயசப்தத்தை இது யாருடைய சங்கநாதம்னு கேட்டானாம் சும்பன் கஸ்யாயம் சங்கராஜ்ய விஸ்வாபக்னம் பலங்கர்வம் பாதிதம் தூம்ரலோச்சனம். சொன்னாள் சைன்யம் முழுக்க போயிடுத்து மிஞ்சினவாள் இங்க வந்திருக்கோம் பாக்கி இனிமே ஆள் கிடையாது 60,000 பேர்கள் போனத்துல நாங்க 10 பேர் 8 பேர் மிஞ்சின பசங்க வந்தோம் தூம்ரலோச்சனோட போயிட்டான்னு சொல்லி சொன்னானா கேட்ட உடனே நடுநடுங்கி போயிட்டான் உடனே இந்த மிஞ்சின பசங்க அவனுக்கு உபதேசம் பண்ணானா என்ன சொன்னான்னா இன்னமே யுத்தம் பண்ணினியானா நீயும் போடுவேன் இதான் நிச்சயம் நானாம் நிச்சயமா ஜெயம் கிடைக்காது அம்பாள போய்